தமிழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் விஜயபாஸ்கர் வீட்டில் சமீபத்தில் வருமான வரித்துறை சோதனை நடந்தது. இதனை அடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்து வருகிறார். ஆனால் அவரது முடிவை டிடிவி தினகரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு காரணம் குறித்து அதிமுக வட்டாரங்களில் விசாரித்த போது ஆட்சி அதிகாரம் தற்போது நடைபெற்று கொண்டு இருப்பதற்கு காரணமே விஜயபாஸ்கர் தான் என்றும் எம்எல்ஏக்களுக்கு அவர் அளித்த உறுதிமொழிகளும் பண விநியோகமும் தான் ஆட்சியை சிரமமில்லாமல் வழிநடத்தி கொண்டு இருக்கிறது என்று தினகரன் கூறியுள்ளார். மேலும் அவர் பல எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள், வருமான வரித்துறை என்பது எல்லாம் கொஞ்ச நாள் மிரட்டுவார்கள், அதன் பிறகு எல்லாம் கட்டுக்குள் வந்துவிடும் என்று தினகரன் கூறியுள்ளார். விஜயபாஸ்கரின் பதவி நீக்கத்தில் தினகரன் மௌனம் காப்பதற்கு முக்கிய காரணம் ஒன்றும் இருக்கிறது. கடந்த 6 வருடங்களாக கார்டனில் நடந்த அனைத்து பரிவர்த்தனைகளையும் அறிந்தவர் விஜயபாஸ்கர். மணல் முதற்கொண்டு ஏராளமான தொழில்களில் இருந்து கார்டனில் தனிப்பட்ட நபர்களின் கணக்குகளுக்கு பெரும் தொகை கைமாறி இருக்கிறது. கணக்கு வழக்குகளில் குளறுபடி செய்கிறார் என பலமுறை சசிகலாவின் கோபத்திற்கே ஆளானவர்தான் விஜயபாஸ்கர். மேலும் விஜயபாஸ்கரிடம் உங்கள் கணக்கு வழக்குகளில் இன்னும் நேர்மை எதிர்பார்க்கிறோம் என்று நேரடியாக கூறிய சம்பவங்களும் உண்டு என்கின்றன அதிமுக வட்டாரங்கள். இருப்பினும் விஜயபாஸ்கர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்பட்டது கிடையாது. அவருடைய சொந்த சமூகத்து மக்களே அவருக்கு எதிராக போராட்டத்தில் இறங்கிய போதும் அவருடைய பதவியை காப்பாற்றியவர் சசிகலா. சொல்ல போனால் கார்டனின் அனைத்து ரகசியங்களையும் முழுமையாக அறிந்த ஒருவர் விஜயபாஸ்கர் மட்டும்தான் என்கிறார்கள் அதிமுக முக்கிய நிர்வாகிகள். மேலும் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என வற்புறுத்தினால் தினகரனை நோக்கி விஜயபாஸ்கரின் ஆயுதம் திரும்பி விடுமா என்று அஞ்சுவதாக கூறப்படுகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக அப்பல்லோவில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டு வந்த மருந்துகள், சிகிச்சை தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள், எம்ஃபார்மிங் நடவடிக்கைகள் என அனைத்தும் விஜயபாஸ்கரின் ஒப்புதலோடு தான் நடைபெற்றன. அவருடைய மரணம் இந்த அளவுக்கு மர்மமாக இருப்பதற்கு காரணம் விஜயபாஸ்கர் தான் என்கிறார் அதிமுகவின் முக்கிய நிர்வாகி. விஜயபாஸ்கர் தன்னிடம் இருந்து பதவி பறிக்கப்படுவதை விரும்பவில்லை. மேலும் அவர் வெளிப்படையாக என்னை மட்டும் பலிகடா ஆக்க வேண்டாம், நீங்கள் எல்லாம் நல்லவரா என்று கேள்வியும் எழுப்ப துவங்கிவிட்டதாகவும், என்னை சீண்டி பார்த்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று கொந்தளிக்கவும் செய்துள்ளார். கார்டனின் ரகசியங்கள் கையில் வைத்திருப்பதால் தான் தினகரனும் விஜயபாஸ்கர் விஷயத்தில் அமைதி காக்கிறார் என்கிறது அதிமுக வட்டாரம். விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனையை அடுத்து அதிமுகவில் அடுத்தடுத்த பரபரப்பான காட்சிகள் அரங்கேற துவங்கிவிட்டன. வருகிற திங்கட்கிழமை அன்று வருமான வரித்துறை அலுவலகத்தில் விஜயபாஸ்கர் ஆஜரான பிறகு என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.